சார், பீகார் தேர்தல் முடிவுகள் நீங்கள் நேரடியாக களத்துக்கே போயிட்டு வந்தீங்க, எப்படி பார்க்குறீங்க சார்? களத்துக்கு போய் என்ன பண்ணுறது, மொத்தமாக ஆட்டையை போட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதில் 10,000 ரூபா ஒரு மெயின் காரணம். தேர்தல் கமிஷனர் நல்ல மனுஷன், ரொம்ப நேர்மையானவர். தன்னை யாரை நம்பினாலும் அவங்களை கைவிட மாட்டார். குழந்தையிலே ஞானம் பெற்றவராக தான் இருந்திருப்பார். அதனால தான் ஞானேஷ்குமார்னு பேர் வச்சு அவரை தேடி பிடிச்சி நம்ம ஜி வந்து, ஏன்னா நம்ம ஜி வந்து கடவுள் தான். ஜி சொன்னால் அது உண்மையாக தான் நடக்கும். ராகுல் மாறிட்டார் அப்படிலாம் மக்கள் நினச்சாங்க. ஆனால் ராகுல் இன்னும் மாறல, இந்த ஜென்மத்திலே மாற மாட்டாங்கன்றத பீகாரில் காட்டி விட்டுட்டாங்க. அப்போ இப்படிலாம் பண்ணால் மண்ணாங்கட்டியா மயிரா வழங்கும் காங்கிரஸ். எஸ்ஐஆர் அப்புறம் அந்த 10,000 ரூபாய் இதை வச்சு மட்டும்தான் அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பண்ணிட்டு போட்டோம். இப்போ என்ன அப்படித்தான் பண்ணோம். இப்போ என்ன, ஆனால் அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலையே. மக்கள் வாக்களித்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஒரு 70 லட்சம் வாக்குகளை நீக்கியிருக்காங்க. அதில் எப்படி இப்போ நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் பிரதர். சார், பீகார் தேர்தல் முடிவுகள் நீங்கள் நேரடியாக களத்துக்கே போயிட்டு வந்தீங்க, எப்படி பார்க்குறீங்க சார்? களத்துக்கு போய் என்ன பண்ணுறது, மொத்தமாக ஆட்டையை போட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. களத்துக்கு போகிறது, களத்தில் இருக்கிறது, நிலவரம், மக்கள் இப்படி இருக்கிறது எல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்த உடனே அவர்கள் எல்லாம் வளைச்சி கொடுத்துனது. பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதில் 10,000 ரூபா ஒரு மெயின் காரணம். தேர்தல் கமிஷனர் நல்ல மனுஷன், ரொம்ப நேர்மையானவர். எதையுமே வந்து நம்பிக்கையோடையும், தன்னை யாரை நம்பினாலும் அவங்கள கைவிட மாட்டார். அதே மாதிரி தனக்கு யார் பதவி கொடுத்தாங்களோ அவங்க மேலே விசுவாசம் உள்ளவர், ரொம்ப நம்பிக்கையானவர். அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அவர்கள் கேட்காமலே செய்து கொடுக்கக்கூடிய. அதனால தான் அவருக்கு சின்ன வயசுலேயே வந்து ஞானம் பெற்றது, குழந்தையிலே ஞானம் பெற்றவராக தான் இருந்திருப்பார். அதனால தான் ஞானேஷ்குமார்னு பேர் வச்சுருக்காங்க. ஞானம் பெற்ற ஒரு மனிதராக. அவரை தேடி பிடிச்சி நம்ம ஜி வந்து, ஏன்னா நம்ம ஜி வந்து கடவுள் மாதிரி. அவர் இவரோட ஞானக்கண்ணில் யார் யார் கரெக்டாக செட் ஆவாங்கன்னு இவருக்கே தெரியும். அப்படி அழைத்து வரப்பட்டவர் தான் ஞானேஷ்குமார். அவர் தன்னுடைய பணியை வந்து சிறப்பாக செஞ்சுருக்காரு. அதனால் இது வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்களித்து நல்ல ஜனநாயகம், நல்ல முன்னேற்றம். இப்போ நேற்று கூட பிரதமர் மோடி சொல்லியிருக்காருல்ல, பார்த்தீங்களா இல்லையா? அதாவது வளர்ச்சிக்கு கிடைத்த வெற்றின்றார். அந்தளவுக்கு வளர்ச்சி இருக்குது. அந்தளவுக்கு மக்களுக்கு வந்து வாரி வழங்கியிருக்காங்க. டெக்னாலஜியில் வந்து சியாட்டல் கேள்விப்பட்டிருவீங்கல்ல, இந்த அமெரிக்காவில் வந்து இந்த இதெல்லாம் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம். அதுக்கு அடுத்து வந்து பீகார் தான், பாட்னா தான் அந்த மாதிரியான ஒரு சிட்டி. அந்தளவுக்கு வளர்ச்சி பெரிய அளவு இருக்குது. சைனா காம்படிட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இப்போ சைனாவில் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி 2050 வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, இப்போ பீகாரில் 2055 தாண்டி போயிட்டுருக்கு, வேகமாக போயிட்டுருக்காங்க. அந்தளவுக்கு வளர்ச்சி இருக்கனால மக்கள் வளர்ச்சி குத்திருக்காங்க, வளர்ச்சியை வச்சு. அதுதான் அவர்களோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன். அதான் மக்கள் அப்படியே குத்தி தள்ளிட்டாங்களா சார்? பிஜேபி தான் வரணும். ஆமாம், வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்கும்போது யாரால் கொடுக்க முடியும் இந்த வளர்ச்சியை? நிதிஷ்குமார் 20 வருஷம் இருந்து அந்த மாநிலத்தை வந்து, அதாவது எப்படின்னா, நீங்கள் தரையில் அப்படின்னு திறந்தீங்கனாலே தங்கமாக தான் வருது. தங்கம் வருது ஒரு பக்கம், நீங்கள் வீட்டில் கிணறு தோண்டிங்கன்னா பெட்ரோல் வருது, அந்த அளவுக்கு இருக்குது. எல்லாமே கார் இல்லாத வீடு இல்லை, வீடு இல்லாத கார் இருக்கும், புரியுதா? அது ரோட்டில் நிற்கும். ஆனால் கார் இல்லாத வீடு இல்லை. வீட்டுக்கு 4 கார் நிற்கிது. ஒய்ஃபு காய்கறி கடைக்கு போகிறதுக்கு ஒரு காரு. இப்போ பெரிய பணக்காரங்களாம் வச்சுருப்பாங்க. அவர் பாஸ் இருப்பார், அவர் BMW ஒன்று வச்சுட்டு அவர் ஆஃபீஸ் போவார். ஒய்ஃபுக்கு சின்ன கார் ஒன்று வாங்கி கொடுப்பாங்க, ஹோண்டா சில சிட்டி மாதிரி ஒரு. அதுக்கப்புறம் சின்ன பிரயோ மாதிரி காரு, மாருதி மாதிரி கடைக்கு காய்கறி வாங்குறதுக்கு. அப்புறம் பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டு வர்றதுக்கு ஒரு கார் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் அந்த வளர்ச்சி, ஜியோட வளர்ச்சி நேற்று பேசினது பார்த்திங்கன்னா, அந்தளவுக்கு குடும்பங்கள் வளர்ந்துருக்கு. கல்வி அறிவில் இந்தியாவில் நம்பர் 1 அவங்க தானே. இந்த 20 வருஷம் நிதிஷ்குமார் ஆட்சியில் இந்த கடைசி 5 வருஷம்லாம் அவங்க டாப்லேயே இருக்காங்க, அவங்க நம்பர் 1லேயே இருக்காங்க. அந்த மாதிரி வளர்ச்சி இருக்கும்போது மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அது ஜி சொன்னால் அது உண்மையாக தானே இருக்கும். இந்த களத்தில் நீங்கள் இருக்கும்போது நம்ம அதுக்கு தொடர்ந்து கூட ஒரு நேர்காணல் எடுத்திருந்தோம் நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம். அப்போது கண்டிப்பாக என்டிஏக்கு எதிரான ஒரு எதிர்ப்பலை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பதிவு செஞ்சுருந்தீங்க. இது எப்படி சார், இது நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இதை இல்லை, யாருமே மோடிஜியே எதிர்பார்க்கல. ஏன்னா ஞானேஷ்குமார் இந்த அளவுக்கு ஒரு இப்படி நம்பிக்கையான, விசுவாசமான, ஒரு திறமையான, ஒரு புதுமைகளை புகுத்தக்கூடிய ஒரு தேர்தல் கமிஷனர் இவ்வளோ தூரம் இருப்பாருன்னு மோடிஜியே நினச்சிருக்க மாட்டார். அவர் நினச்சதே, அவங்க போட்ட கணக்கு 120 130 வந்தால் கூட ஒரு 10 யாரையா பிடிச்சி போட்டுக்கலான்னு தான் அவங்க நினச்சாங்க. ஒருவேளை நிதிஷ்குமார் காலவாரி விட்டால் சிராக் பஸ்வானுக்கு கூட சீட்டு கொடுத்தது அதுதான் போயிட்டாருன்னா. ஆனால் மக்கள் வந்து இந்த வளர்ச்சியை பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லோரும் பிஜேபி போடுங்கன்ட்டு.
இந்த நிதிஷ்குமார் கண்டிஷன் என்ன சார்? உடம்பு சரியில்லை அது இதுன்னாங்க. ஜேடியு இருக்கட்டும், மக்களை இப்போ செல்வாக்காக வச்சுருக்காருல்ல. இப்போ பீகார் நம்பர் 1 வச்சுருக்காரு. வச்சுருக்கிறதுனால அவர் கடைசி நாள் ஒரு உயிர் போகிற வரைக்கும் அவர் தான் சிஎம் சொல்லி தான் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது 85 இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கொடுத்தது 43. அதில் அவர் செஞ்ச சாதனைகளை பார்த்து அந்த மக்கள் வந்து கூச்சிருக்காங்க அடிச்சு. இப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க, 3 லட்சம் ஓட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு. அது என்ன காரணம் சார்? இது ஞானேஷ்குமார் இருக்கார்ல, ஞானேஷ்குமார் ஜி இருக்கார்ல, அப்புறம் வராமல் எப்படி இருக்கும்? அவங்க இவர் தானே அவர் குஜராத் சேர்ந்தவர் தானே, நல்ல அதிகாரி, திறமையானவர். வராத ஓட்டே ஏன்னா போலிங் பெர்சன்டேஜ் அதிகப்படுத்தியிருக்காருல்ல. அதுதானே அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு என்ன, யார் ஜெயிச்சா என்னன்றது பிரச்சனை. போலிங் பெர்சன்டேஜ் அதிகமாகணும்ல, அதுக்காக தான் அவர் 70 லட்சம் ஓட்டை எடுத்து விட்ருக்கோம். அதுக்கு ஈக்குவலாக வெளியிலேருந்து விழுகணும்ல, வந்து அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா, பொதுவாக மக்கள் தீர்ப்பை வரவேற்கிறோம் அந்த மாதிரி தான் தேர்தல் முடிவுகள் அதுக்கப்புறம் வெளியிடுவாங்க, அறிக்கைகள் அதெல்லாம் இருக்கும். அவர் அதிர்ச்சி அளிக்குது, ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்கிறார். ஆச்சரியங்கிற வார்த்தை எதை கோட் பண்ணுறாரு? இல்லை, அவர் வந்து எதிர்பார்த்து இவங்க என்ன தான் ஆட்டையை போட்டாலும் 100 சீட்டு தான் வருவாங்கன்னா, நான் 200 வருவாங்கன்றது ஆச்சரியம் அளிக்கக்கூடியது, அதிர்ச்சியாக தான் இருக்குது. இப்போ ட்ரம்ப்பே அந்த நியூஸை பார்த்த உடனே புறையேறி இருக்கும். ட்ரம்ப்னு சாப்பிடும்போது பார்த்துருந்தாருன்னு வைங்க, என்னடா 200 சீட்டா அப்படின்னா, அது அப்புறம் ட்ரம்ப் புரிஞ்சுக்க வளர்ச்சி கிடைத்த வெற்றியாக இருக்கும் அந்த மக்கள் போட்டிருப்பாங்க. ஏன்னா பெண்கள் பூரா தொழிலதிபர் ஆகணுன்றது தானே மோடிஜியோட ஆசை. ஒரு பெண் கூட கஷ்டப்படக்கூடாது, எல்லாரும் ஒரு எருமையினாலும் வச்சு தொழிலதிபர் ஆகணும். அதுக்காக தான் 10,000 போட்டிருக்காரு. எருமை கண்ணுக்குட்டி கூட 10,000 ரூபாய் கிடைக்காது, இருந்தாலும் போட்டிருக்காரு. சரி, அதை வச்சு வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பெண்கள் வளர்ச்சியில் ஜி வந்து ரொம்ப அக்கறை கொண்டவர். பெண்கள் எல்லாமே தொழில் முனைவர் ஆகணும். பீகார் பெண்கள் எல்லாத்தையும் தொழில் முனைவர் ஆக்கிடும். 1,10,00,000 பெண்களை தொழில் முனைவர் ஆக்கியிருக்காங்களா? ட்ரம்ப்னால் முடிஞ்சிருக்காது வரைக்கும் ஒன்றுமே முடியலை. அதை ஜி செஞ்சு முடிச்சிருக்காருன்றது தான் அவரோட வெற்றிக்கு இது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இன்னொரு பார்வை முன்வைக்கிறாங்களே சார், எஸ்ஐஆர் அப்புறம் அந்த 10,000 ரூபாய் இதை வச்சு மட்டும்தான் அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பண்ணிட்டு போட்டோம். இப்போ என்ன அதை வச்சு தான் பண்ணுறாங்க. என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? மக்கள் வாக்களிச்சிருப்பாங்களா சார்? மக்கள் வாக்களித்தாங்கன்னா உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? அப்படி தான் பண்ணோம். இப்போ என்ன சேர் அதுக்கு தானே 70 லட்சம் பேர் தூக்கணும். எலெக்ஷன் கமிஷனை வச்சு காலையில் 10,000 கொடுத்தோம். என்ன பண்ணிடுவீங்க? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். சுற்றி வளைச்சி நீங்கள் எங்கே போவீங்க? ஞானேஷ்குமார்ட்டு தான் போவீங்க. அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு திருப்பி அந்த பாலை உங்கள் பக்கமாக திருப்பி விட்ருவாரு, முடிஞ்சு போச்சு. நீங்கள் எங்கேயும் உச்சநீதிமன்றத்துக்கு போனால் போங்க. என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்காது. இப்போ காலங்காலமாக தேர்தலில் தோல்வி விட்டுறாலே கட்சிகள் சொல்கிற ஒரே விஷயம் பொட்டி மாற்றிட்டாங்க, இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க, இதை தான் சொல்லுவாங்க, அதை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, பொட்டியில் மாத்திரம் இந்த டைம் அவங்களாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு 200 கொடுத்துடலாம், இவருக்கு 85 கொடுத்துடலாம், அவருக்கு மொத்தமாக 200 கொடுத்துருங்க, அவன் தான் தம்பிக்கு ஒரு 25 போட்டு சும்மா போட்டு விடுங்க, இந்த தம்பிக்கு 2 போட்டு விடுங்கன்னு சொல்லி அவங்களாம் பிரிச்சுருக்காங்க. பொட்டிலாம் மாற்றலை. அவங்க செலக்ட் பண்ணி யாருக்கு எவ்வளோன்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணி அதை அவங்கவுங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. பொட்டி மாதெல்லாம் பழைய டெக்னிக். இந்த காங்கிரஸ் கட்சி கூட்டணி கரெக்டாக பேசலை, அவங்களுடைய இழுபறி கடைசி வரைக்கும் இருந்தது, முதல்வர் வேட்பாளர் சொல்ல சரியாக வேலை பார்க்கல, அது கூட இந்த தோல்விக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறாங்களே சார். தோல்விக்கு முக்கியமான காரணத்தில் முதன்மையான காரணம் அதுதான். காங்கிரஸ் கட்சி ஒரு ஆகாவளி கட்சின்றது தெரிஞ்சது தான். சரி, கொஞ்சம் மாறிட்டு வருது சமீபத்தில், கொஞ்சம் அவங்களுக்கு மண்டையில் ஏதோ ஏறுது. அதே மாதிரி ராகுல் நடைப்பயணத்துக்கு அப்புறம் ராகுல் மாறிட்டார் அப்படிலாம் மக்கள் நினச்சாங்க. ஆனால் ராகுல் இன்னும் மாறல, இந்த ஜென்மத்திலேயே மாற மாட்டார்ன்றதை பீகாரில் காட்டி விட்டுட்டாங்க. பீகார் தேர்தல் அறிவித்து இன்றைக்கி நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாளைக்கு டேட்லேருந்து இல்லை ஒரு 2 நாளில் நாமினேஷன் தாக்கல் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு தேதி அறிவித்த பிறகும் கூட்டணி முடிவாகலை. நாமினேஷன் ஃபைல் பண்ணுற டேட் இன்றைக்கோட முடியுதுன்றப்ப நான் அங்கே தான் இருக்கேன். அன்னைக்கும் பதிவாகலை. ராகுலை பார்க்குறதுக்கு டெல்லி போயிட்டார் இவர் தேஜஸ்வி, ஃபைனல் ஆகலை, தோல்வியாக திரும்பிட்டார். அப்போ இப்படிலாம் பண்ணால் மண்ணாங்கட்டியா மயிரா வழங்கும் காங்கிரஸ் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனி எதிர்கட்சின்றது உருவாக்கணும். பல மாநில கட்சிகள் சேர்ந்து உருவானால் தான் எதிர்கட்சியை உருவாகும் அப்படின்ற நிலைமை தான் இப்போ இருக்குது. காங்கிரஸ் தான் காலி. அந்த மக்கள் மனநிலை என்ன சார்? நீங்கள் அங்கே களத்தில் இருந்தீங்க, ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசி. மக்கள் மனநிலை அன்னைக்கு வேறு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் 10,000 வந்த உடனே மனநிலை மாறுதில்லை. டப்புன்னு ஒரு 10,000 அக்கௌண்ட்டில் போட்டு விட்டீங்கன்னா அப்படி இருக்கும். அவர்களுக்கு இப்போ 1000 ரூபா இருந்தாலே பெரிய விஷயம். மாதம் பூரா கோதுமை வாங்கி ஒரு குடும்பமே சாப்பிட்றோம். 10,000 ரூபா கொடுத்தா அவங்களே ஷாக்காயிடுவாங்க. புரியுதா? அவங்க எல்லாம் பேங்க்குக்கு போய் வித்ட்ரா பண்ணி பெரிய ஒரு
கவர்மெண்ட் காசு 10,000 திடீர்னு போட்டு விட்றாங்க எல்லா அக்கௌண்ட்டில் அப்படிங்கும்போது ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ காங்கிரஸ் ஒரு வேளை இந்த 10,000 ரூபா கொடுத்து இந்த எஸ்ஐஆர் இது எல்லாத்தையும் தாண்டி காங்கிரஸும் அந்த கூட்டணி தேஜஸ்வி யாதவ் அவங்க எல்லாருமே இறங்கி வேலை செஞ்சுருந்தா வெற்றி பெற்றிருக்க முடியுமா? எஸ்ஐஆர் இல்லைனாலே வெற்றி தானே, எதிர்கட்சி தானே ஜெயிச்சிருக்கும். ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையராக இல்லைனாலே பிஜேபி காலியாயிருக்குமே என்றைக்கு. அவர் இருக்கிறதுனால தானே, அவர் ஒரு திறமையான மனிதர், அதனால் அவர் இருக்கிறதுனால தான் அவர்கள் வெற்றி அவர்களை போய் சேருது. இப்போ இன்றைக்கி இந்த வாக்கு விவரங்கள் எல்லாம் வெளியிடுறாங்க. இந்த வாக்கு விவரங்களில் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் அந்த கூட்டணியோடைய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட போன தடவை எடுத்த வாக்கு சதவீதம் தான் இருக்குது. அவங்க விட தேஜஸ்வி யாதவுடைய வாக்கு சதவீதம் பிஜேபி அவருடைய நிதிஷ்குமாரோடைய வாக்கு சதவீதத்தை விட இவருக்கு அதிகமாக இருக்குது, 23% இருக்குது. அப்படிங்கும்போது இது எப்படி அந்த ஓட்டு 200 தொகுதிங்கிறது எப்படி தீர்மானமாகுது சார்? அவங்க பரவலாக சீட்டிங் பண்ணியிருக்காங்க, இவங்க குறுகலாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். தேஜஸ்விக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிக வாக்குகள் விழுந்திருக்கு, அவனுக்கு பரவலாக வாக்கு விழுந்திருக்கு. அது போக ஞானேஷ்குமார் இருக்கார். எல்லாம் ஒன்று சேரும்போது நீ நான் மட்டும் பேக் பைப்பர்ன்ற கதை தான். ஆனால் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் காட்டல இல்லை சார். ஒரு 15 தொகுதியில் தான் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி. அப்படி அவங்க ஃப்ராடுத்தனம் பண்ணியிருந்தாங்க, ஏதாவது ஒரு தில்லுமுள்ளுக்கள் இதெல்லாம் நடந்திருந்தா பெரிய அளவில் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வாக்கு சதவீதத்தை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும், ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓரளவுக்கு அனுமானிக்கலாம் இது இப்படி இருக்குன்னு. ஆனால் அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலையே, மக்கள் வாக்களித்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஆமாம், மக்கள் வாக்களிச்சு. நீங்கள் அவ்வளோ சந்தேகப்படுறீங்க, ஜி எவ்வளோ நல்லவர், ஞானேஷ்குமார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தில்லுமுள்ளு பண்ணிட்டாங்கலாம் சொல்லக்கூடாது. 10,000 ரூபா கொடுத்தாங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்க, அவ்வளோதான். அது ஒரு பக்கம். ஒரு 70 லட்சம் வாக்குகளை நீக்கியிருக்காங்க. அதில் எப்படி இப்போ நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? இப்போ அவங்க ஜி நல்லவர் தான், அவர் அந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டாங்க. இப்போ கிரவுண்டில் இறங்கி வேலை பார்த்துருப்பாங்களே சார், அவங்களுக்கு தெரியும்ல. இந்த கிரவுண்டில் எதுங்க இறங்கி வேலை பார்க்குறீங்க? 10,000 ரூபா அக்கௌண்ட்டில் அனுப்பிவிட்டால் ஓட்டு போட போகிறாரு, கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்குறீங்க. ஆனால் கிரவுண்டில் வேலை பார்க்க வேண்டிய இல்லை, கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்க வேண்டிய ஆளை வச்சு கொடுத்துட்டாலும் முடிஞ்சு போச்சு. இவங்க என்ன முட்டாள்தனமாக 1000 2000 கவரில் போட்டு வீட்டில் கொண்டு போய் கொடுத்து சத்தியம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க சீதாக்க கோயில் கட்டுறேன், 10,000 ரூபா அக்கௌண்ட்டில் விழுந்திருக்கும், அதை எடுத்துக்கிட்டு சீதாவை கும்பிட்டுட்டு ஓட்டை போடு, இல்லைன்னா அவன் குடும்பம் நாசமாக போயிடும், ரத்தம் கைக்கு செத்துருவேன்னா அவங்க போட போகிறாங்க. இதில் கிரவுண்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்க. இன்னொரு பக்கம் இந்த பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக வகுப்பாளர், அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தார். நீங்கள் களத்தில் பார்த்தீங்களா சார், அவருக்கு ஆதரவு இருந்ததா? ஏன்னா அவர் பெரிய வீரவசனங்களெல்லாம் பேசினார். நான் நிதிஷ்குமாருக்கு ஆதரவு அளிக்க மாட்டேன், அவர் 25 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிட்டாருன்னா நான் தேர்தலை விட்டே போயிடுற, கட்சியே இருக்க மாட்டேன்லாம் சொல்கிறாரு. அது எப்படி சார் அவருக்கு ஏதாவது? அதான் தேர்தலில் ஜெயிக்கிறல்ல, இப்போ கட்சியை விட்டு போயிடுவார் அவர், அவ்வளோதான். அவர் அரசியல்வாதி கிடையாது. ஊரடிச்சு உரையில போட்டு கொஞ்சம் காசு இருந்துச்சு, அதை வச்சு எலெக்ஷன் நின்னாப்புல இந்த பள்ளி இழிச்சிட்டு போயிடுச்சு. இதோட அந்த தொழிலும் போயிடுச்சு, அவனை கூப்பிடவும் மாட்டான். நீ முதல்ல ஓம் பொழப்பை பார்க்குறீங்க, உனக்கு வழியில் நீ ஊரை ஏமாற்றி உலையிலையா போடுறேன்னு சொல்லி துரத்தி விட்ருவாங்க, அவ்வளோதான். பொழப்பும் போச்சு, இதுவும் போச்சுன்ற மாதிரி. ஆனால் பிஜேபி காசு கொடுக்கும், பிஜேபி காசு கொடுத்து தான் நிற்க வச்சது. பிஜேபி செலவில் தான் நின்னாப்புல நிதிஷ்குமாரை உடைக்கிறதுக்கும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி படித்தவங்க ஓட்டை வாங்குறதுக்கும். அது இல்லைன்றதுக்கப்புறம் இது பண்ணிடுவார், அவ்வளோதான். இப்போ அங்கே யார் முதலமைச்சராக இருப்பார் சார்? ஏன்னா நிதிஷ்குமார் வாய்ப்பு இருக்கா? இவங்களை விட அவங்க தான் தனி பெரும்பான்மைன்னு சொல்கிறாங்க. தனி பெரும்பான்மைன்றது இருந்தால் கூட நிதிஷ் ஆசைப்படுவார் சிஎம்மாக இருக்கிறதுக்கு, அப்போ தான் மத்தியில் ஜி பிரதமராக இருக்க முடியுன்ற மாதிரி அந்த லாக் இருக்குது. ஓ, அந்த கணக்கில் நிதிஷ்குமார் சிஎம்மாக கொடுக்கணும்னு கேட்பார். அது இவங்களும் கொடுத்துருவாங்க. நான் மட்டும் சிஎம்மாக இருந்துக்கிறேன், மினிஸ்ட்ரி பூரா நீங்கள் எடுத்துக்கங்க, சிஎம் நான், அவ்வளோதான், எனக்கு போர்ட்ஃபோலியோ கூட தேவையில்லை, முதலமைச்சர் நிதிஷ்குமார்னு மட்டும் போடுங்க, போர்டு வச்சுக்கிறேன் வீட்டில், இந்த வீட்டில் அப்படியே இருந்துக்கிறேன். நீங்கள் பிஜேபி அமைச்சர் 20 பேர் நீங்கள் போட்டுங்க, நான் 5 அமைச்சர் மட்டும் போடுகிறேன். இப்போ காங்கிரஸ் சொல்கிறாங்களா சார், இந்த தேர்தலே முறைகேடான தேர்தல், நாங்கள் இது ஆராய்வோம், எப்படி கர்நாடகாவில் ஹரியானாலெல்லாம் வாக்கு திருட்டு மோசடியெல்லாம் நடந்ததுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சி ராகுல் காந்தி சொன்னாரோ, அதே மாதிரி இங்கேயும் நடந்ததை நாங்கள் நிரூபிப்போம், வழக்கு தொடர்வோம், இது முறைகேடான தேர்தல் அப்படின்னு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அது வாய்ப்பு இருக்கா? அப்படி அவங்க நிரூபித்தாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் அந்த தேர்தலை நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அதெல்லாம் சும்மா சொரிஞ்சிக்க வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. தேர்தல் ஆணையம் பண்ண டுபாகூர் வேலையவே உச்சநீதிமன்றம் ஒன்றும் பண்ண முடியல. எதாவது ஆதார் கார்டே ஆதாரமாக ஏற்றுக்க மாட்டேன்னாங்க, அதே ஒன்றும் பண்ண முடியாமல் கெஞ்சி கொடுத்தாடி உச்சநீதிமன்றம் அதை எடுத்துங்க, தயவுசெய்து ஆதார் கார்டை எடுத்துங்கன்னு கெஞ்ச வேண்டிய நிலைமை இருந்துச்சு. நீங்கள் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டுச்சிக்கிறது நடக்காத காரியம், அதெல்லாம் சும்மா டுபாகூர். ஆனால் முடிஞ்சது தான். உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாராமா சார், அந்த வாக்காளர் பட்டியல் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா நாங்கள் நிராகரிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை உச்சநீதிமன்றம் விதித்ததாக சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ தவறு இல்லைன்னு காட்டிட்டாங்க, அதனால் நிரூபிக்கிறான்றாங்க.
தவறு இருந்தால் தானே. ஞானேஷ்குமார் அவ்வளோ சாதாரண ஆளா? எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன், நேர்மையானவர். அவர் தவறு செய்ய மாட்டார். அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவீங்க? இப்படியே போனால் என்ன நடக்கும் சார்? இப்போ இந்த தேர்தல் நடக்காது. அதாவது என்னென்னா, இப்போ நிதிஷ்குமார் எத்தனை வாங்கியிருக்காரு கடைசியாக 89 பக்கம் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் சார். 86 இப்போ என்ன அப்படின்னா, எதுக்காக அவருக்கு 85 கொடுத்துருக்காங்கன்னா, நாளைக்கு நம்ம கூட சண்டை போட்டுட்டு காங்கிரஸுக்கு அந்த கூட்டணிக்கு எதுக்கு 25 கொடுத்தாங்கன்னா, இங்கே ஒரு 15 தொங்கல் விழுவும். நிதிஷ்குமார் அவங்களோட போய் சேர்ந்துடக்கூடாது. அப்போ அவனுக்கு 25 இவனுக்கு 85 பிரித்து கொடுத்துருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 25 85 சேர்ந்தாலும் இன்னும் 15 சீட்டு குறையும். கம்யூனிஸ்ட் 5 சேர்த்தா கூட மீது 10 பெண்டிங். இதே தான் போன டைம் பண்ணாங்க. ஒரு 8 சீட்டு இல்லாமல் தான் இவங்க ஆட்சி அமைக்க முடியாமல் போகுது. இப்போ இந்த பக்கம் சண்டை போட்டுட்டு நம்மகிட்ட வந்து நிதிஷ் போயிட்டா கூட அந்த பக்கம் ஆட்சி அமைக்கக்கூடாது. லாஸ்ட் டைம் மாதிரி ஆட்சி அமைக்கிறதுக்கான லாஸ்ட் டைம் 75 வச்சு சார்ஜ். அப்போ ஈஸியாக நம்மகிட்ட வந்து சண்டை போட்டு அங்கே போய் பண்ணிடுவார், இங்கே வந்து இங்கே போய் பண்ணிடுவார். அதுக்காக 2 பேரும் வாழையை நறுக்கணுன்றக்காக தான் ஞானேஷ்குமார்ட்ட சொல்லி அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்கள், பிரித்து கொடுங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எதிர்க்கட்சிகள் பூரா ஒன்றா சேர்ந்தாலும் நிதிஷ்குமார் ஆட்சி அமைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தொகையை கொடுத்துருங்க. அது வரைக்கும் நீங்கள் அவரை விட்டுருங்க. அவர் 45 55ன்னு கொடுக்க வேணாம். 85 வரைக்கும், 80க்கு மேலே 85க்குள்ளே எவ்வளோ வேணாலும் கொடுத்துருங்க. இப்போ இந்த அளவுக்கு துல்லியமாக பண்ண முடியுமா சார்? இதுதான் பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான் அதிசயம். எதிர்கட்சிகள் இப்போ ஏற்கனவே 75 வச்சுருந்தவன் இவங்க ஒன்றுமே செய்யலையா, அவன் வந்து 25க்கு வந்துட்டானான். அதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. அப்போ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனேனாலும் எதிர்கட்சியோட சேர்ந்து கூட ஆட்சி அமைக்க முடியாது. பிஜேபியை விட்டு போனேன்னா நீ நாசம்தான் சொல்லி நிதிஷ்குமார். ஆனால் உனக்கு 45ன்றது 85 கூட வச்சுக்க, ஆனால் நீ என்னோட தான் இருக்கணும். அந்த பக்கம் போனேன் அப்படின்னா நீ வாய்க்க முடியாதுன்றது தான் அவங்க பிளான் பண்ணி பிரித்து கொடுத்து. நல்ல மனுஷன் அவர். ஞானேஷ்குமார் கரெக்டாக கால்குலேட் பண்ணி இதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும். ரொம்ப நாள் உட்காந்து யோசிக்கணும், இது எதோட சேர்த்தா கரெக்டாக வரும்ன்றது கரெக்டாக பண்ணியிருக்காரு. நல்ல தேர்தல் துறை அதிகாரி. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.